2026லையும் ஒரே நதிக்கு சண்டை. ஆனால் இந்த சண்டை 2000 வருஷமாக நடக்குது. சோழ மன்னன் கட்டின அணை இன்னும் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு வெர்சஸ் கர்நாடகா காவேரி சண்டையோட உண்மையான ஆரம்பம். தமிழ்நாட்டோட உயிர் நாடி அப்படிங்கிறது காவேரி. இதை பொன்னி நதி அப்படின்னு சங்க காலத்தில் கூப்பிட்டுருக்குறாங்க. கரிகால சோழன் இவர் தான் முதல் வாட்டர் இன்ஜினியர். கல்லணை உலகத்திலேயே இன்னும் பயன்பாட்டில் இருக்கிற பழைய மிகவும் பழமை வாய்ந்த அணை இதுதான். காவேரியை ரெண்டாக பிரித்து டெல்டா முழுக்க விவசாயம் பண்ண வச்சாரு. அப்போது சண்டை கிடையாது. ஏன் அப்படின்னா மேலே காவேரி பாயிற பகுதியும் சோழாவுக்கு கீழே தான் இருந்தது. அடுத்து ராஜராஜ சோழன். இவர் தஞ்சை பெரிய கோயிலில் கட்டின அந்த காலத்தில் தான் காவேரி கரையோரம் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகளை வெட்டினாங்க. காரைக்கால் இது சோழர்களுடைய ஒரு முக்கியமான துறைமுகம். காவேரி தண்ணி வழியாக தான் உலகத்துக்கே அரிசி மசாலா இதெல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் காரைக்காலுக்கு தண்ணி உரிமை, அதாவது சோழாவோட பெருமை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சோழர்களுடைய காலகட்டத்தில் மேலே இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் அப்படிங்கிற ஒரு பிரிவே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரே ராஜ்யமாக தான் இருந்தாங்க. சோழர்களுடைய அந்த ஆட்சி காலத்துக்கு அப்புறமா 1300 வருஷம் வரைக்குமே எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே கிடையாது. விஜயநகர் எம்பையர், அதுக்கப்புறமா நாயக் மன்னர்கள், தஞ்சாவூரை நாயக் மன்னர்கள் இவங்க தான் கிராண்ட் அணைக்கட்டை பராமரித்தாங்க. காவேரியில் தடுப்பணையை கட்டி கால்வாயை வெட்டினாங்க. அதுக்கப்புறமா அது வரைக்குமே பிரச்சனை இல்லை. ஆனால் மராத்தா கிங்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் சரபோஜி உடைய மகாராஜா அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவங்க ரூலில் என்ன இருந்ததுன்னா, மேலே இருக்கிறவன் தடுக்கக்கூடாது, கீழே இருக்கிறவன் அதை வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பின்பற்றினாங்க. சண்டையோட ஆரம்பம் இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1801 தான் பிரிட்டிஷ் வர்றாங்க. அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. 2 பிரசிடென்சி ப்ராப்ளம். பிரிட்டிஷ் ஆட்சியில் காவேரி ரெண்டாக பிரியுது, மேலே பகுதி மற்றும் கீழப்பகுதி. மேலே பகுதியில் மைசூர் கிங்டம், இன்னைக்கு கர்நாடகா. கீழப்பகுதி அப்படிங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சி, இன்னைக்கு தமிழ்நாடு. மேலே இருக்கிறவனுக்கு பவர் கிடைக்கிது, நான் அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1892 அக்ரிமெண்ட். மைசூருக்கு கிருஷ்ணராஜா சாகர் டேம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு எழுதுனாங்க. ஆனால் எந்த அளவு அப்படிங்கிறத சொல்லலை. 1924 அக்ரிமெண்ட். இது 50 வருஷ டீல். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. மெட்ராஸ் பிரசிடென்சி மற்றும் அந்த மைசூர் 2 பேருமே சைன் பண்ணாங்க. 50 வருஷத்துக்கு இந்த ஒப்பந்தம். அது வரைக்கும் புது டேம் கட்டக்கூடாது. ஆனால் 1974 இது எக்ஸ்பயர் ஆகுது. அதுக்கப்புறமா தான் சண்டை ரொம்பவே பெருசாகுது. பிரிட்டிஷ் நம்ம நாட்டை விட்டு போகும்போது எந்த ஒரு தெளிவான லாவையும் விட்டுட்டு போகலை. அதுதான் இன்னைக்கு வரைக்குமே கோர்ட்டு வரைக்கும் இழுக்கிற ஒரு பெரிய சண்டையாக மாறி இருக்குது. இப்போ புரியுதா? 2000 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்தோம். பிரிட்டிஷ் அதை ரெண்டாக பிரித்தாங்க. 1924 ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறமா 1974 இருந்து தமிழ்நாடு வெஸ்ட் கர்நாடகா நேராக மோத ஆரம்பிக்கிறாங்க. சோழர்களுடைய காலத்தில் தாயாக இருந்த காவேரி பிரிட்டிஷ் போட்ட 1924 ஒப்பந்தம் மூலமாக சொத்தாக மாறுது. 1974 அந்த ஒப்பந்தம் முடியுது. அப்போ இருந்து ஆரம்பித்தது தான் இந்த 50 வருட அரசியல் போர். எம்ஜிஆரில் ஆரம்பித்து சிஎம் விஜய் வரைக்கும் யார் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 1974 ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே கர்நாடகா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளோ வேணுனாலும் தண்ணீர் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, டெல்லிக்கு போகிறாங்க, பிஎம் மீட் பண்ணுறாங்க. ஆனால் ரிசல்ட்டுன்னு பார்த்தாக்க எதுவுமே கிடைக்கல. இதிலேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு புரியுது, சென்டர் நமக்கு உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 5 முறை சிஎம்மாக இருந்திருக்கிறாங்க. இவர் தான் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தார். 1986 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்டை பயன்படுத்தி ட்ரிப்யூனல் கேட்குறாரு. 1990 16 வருஷம் கழித்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிப்யூனலும் வருது. 2007 ட்ரிப்யூனல் தீர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி கேட்டால் அவங்க 192 டிஎம்சி தான் கொடுத்தாங்க. 419 எங்கே இருக்குது, 192 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க.
ஆனால் இதையும் கர்நாடகா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஃபைல் மட்டும் பெருசாகிட்டே போகுதே தவிர தண்ணீர் வந்து வந்தபாடு இல்லை. அடுத்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வர்றாங்க. அவங்க 4 முறை சிஎம்மாக இருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு முதல் முறையாக ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கிது. 2016 செப்டம்பர் கர்நாடகா வந்து தண்ணி விடலை. டெல்டா விவசாயிகள் வந்து கொதிச்சு எழுறாங்க. அம்மா வந்து அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகிறாங்க. கோர்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 12,000 கூசெக்ஸ் வந்து 10 நாளைக்கு உடனே விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 பிப்ரவரி 16 வரலாற்று தீர்ப்பு. சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டுக்கு 117.25 டிஎம்சி உறுதியும் செய்கிறாங்க. இது ட்ரிபுனலை விட 14.75 டிஎம்சி குறைவு தான். ஆனால் சட்டப்படி வந்து உறுதியாகுது. அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த தீர்ப்பு தான் இன்னும் பெரிய ஆயுதமாக மாறுது. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம் ஆகுறாங்க. 2018 ஜூன். இபிஎஸ் அவர்கள் மத்திய அரசுக்கிட்ட வந்து சண்டை போட்டு 2 அமைப்பை வந்து வாங்குறாங்க. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு 2 அமைப்பை வந்து வாங்குறாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ தண்ணி விடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஆனால் உண்மையான இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கர்நாடகா நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போர்டு இருக்குது ஆனால் பவர் இல்லை. அடுத்து எம்கே ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிறாங்க. 15 லெட்டர் பிஎம் மோடி அவர்களுக்கு வந்து மேகதாது திட்டத்தை தடுக்கிறதுக்கு வந்து போடுறாங்க. அசம்பிளியில் ஒரு மனிதனாக மேகதாதுக்கு வந்து எதிராக வந்து போராடுறாங்க. போராட்டம் அப்படின்னு பார்த்தாக்கா டெல்லிக்கு போய் விவசாயிகளுடைய அந்த உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இதுவுமே ரிசல்ட்டுன்னு பார்த்தாக்கா 0 தான். காரணம் என்னன்னு கேட்டாக்கா சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பிஜேபி அரசு. இது வந்து குடிநீர் திட்டம் அப்படின்னு மேகதாதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜூன் 1 ஜூலை 22 வரைக்கும், அதாவது 2026 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதுன்னு பார்த்தாக்க 31 டிஎம்சி தண்ணீர். ஆனால் வந்தது எவ்வளோன்னு பார்த்தாக்க 3.5 டிஎம்சி மட்டும்தான். அதனால் மேட்டூர் அணையில் வந்து ஜூன் 12 திறக்கலை. குறுவை நெல் வந்து சாகுது. அதுக்கப்புறமா தற்போதைய இருக்கிற சிஎம் விஜய் அவர்கள் வந்து 134.83 கோடி குறுவை பேக்கேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிஎம் விஜயோடைய அந்த புது முடிவு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 50 வருஷத்தில் இல்லாத ஒரு முடிவு. கர்நாடகா சிஎம் டிகே சிவகுமாரை வந்து ஆகஸ்ட் 3க்கு வந்து பெங்களூரில் சந்திக்க போகிறதா வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து ரொம்ப பலமாக இருந்த காரணத்தினால அது வந்து நடக்கலை. விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் போடணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கர்நாடகாவில் வந்து மண்டேலாவில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. வித்தியாசம் என்னன்னு பார்த்தாக்கா எம்ஜிஆர்லேருந்து ஸ்டாலின் வரைக்குமே லெட்டர் கோர்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு போனாங்க. ஆனால் தற்போதைய உள்ள அந்த சிஎம் விஜய் அவர்கள் வந்து லெட்டர் கோர்ட்டு பேசி தீர்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ சிடபிள்யூஎம்ஏவோட ஆர்டர் என்ன அப்படின்னாக்கா கர்நாடகா வந்து 15 நாளைக்கு 3500 பீசஸ் தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு விடணும். ஆகஸ்ட் 3 மீட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆனாலுமே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டேபிள்லேயே இருக்குது. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இருக்கிற அந்த 2 வழி என்ன அப்படின்னாக்கா ஒரு பக்கம் பேசணும், இன்னொரு பக்கம் என்னென்னா கேஸ் வந்து போடணும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேசினார், கலைஞர் அவர்கள் வந்து ட்ரிபுனலில் வந்து வாங்கினாங்க, அம்மா அவர்கள் வந்து தீர்ப்பு வாங்கினாங்க, இபிஎஸ் அவர்கள் வந்து போர்டை வந்து வாங்கினார், ஸ்டாலின் அவர்கள் போராடினாங்க. இப்போ தற்போதைய உள்ள சிஎம் விஜய் அவர்கள் வந்து புது வழியை வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. கேள்வி ஒன்று தான், 50 வருஷம் காத்திருந்த தண்ணி விஜய் காலத்தில் வந்து வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுதான் இதுவரைக்கும் நம்ம போன ஒரு வழி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா சிடபிள்யூஎம்ஏவை வந்து வலுப்படுத்தணும். இப்போ இருக்கிற போர்டுக்கு வந்து தண்ணி விடலை அப்படின்னாக்கா அபராதம் போடுற அந்த பவர் கிடையாது. அந்த பவரை நம்ம வாங்கணும். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியும் 3.5 டிஎம்சி தான் வந்திருக்கு. அதனால் கர்நாடகா மேலே நம்ம கண்டெம்ட் கேஸ் போடலாம். 3வது என்னென்னா புது ட்ரிபுனல். டிஎம்கே கேட்குற மாதிரி காவேரிக்கு மட்டும் தனி ட்ரிபுனல் வேணும் அப்படின்னு கேட்கலாம். விவசாயிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடைய அந்த தீர்ப்பை வந்து அவமதிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அரசியல் மாறினா ஒப்பந்தம் வந்து மாறிடும். அப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 50 வருஷம் இந்த கோர்ட் போயும் வரல, இப்போ நம்ம வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற நிரந்தர தீர்வு வந்து என்னன்னாக்கா காவேரி கோதாவரி இணைப்பு. ஐடியா என்னன்னாக்கா கோதாவரியில் வந்து வெள்ளமாக போகிற தண்ணியை வந்து குழாய் மூலமாக காவேரிக்கு கொண்டுட்டு வர்றது.
இதுதான் சென்ட்ரோடைய திட்டம். ஆனால் 20 வருஷமாக ஃபைலில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இதோடைய செலவுன்னு பார்த்தாக்கா 80,000 கோடி, காலம்னு பார்த்தாக்கா 10 வருஷம் ஆகும். மேகதாதுக்கு மாற்று திட்டம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, கர்நாடகாவுக்கு குடிநீர் வேணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வைக்கிறாங்க. நீங்கள் அங்கே அணை கட்டக்கூடாது, இங்கே சேர்ந்து நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. டெல்டாவில் நீர் வேளாண்மை வர்ற அந்த தண்ணியை கூட வீணாக்கக்கூடாது. ட்ரிப் இரிகேஷன், மைக்ரோ இரிகேஷன், 100% ஏரியை தூர்வாறுதல். காவேரி யூத் பிரிகேட் இதுதான். அதாவது டேட்டா எடுத்து எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது தண்ணி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணணும். ஆனால் விவசாயிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் தண்ணி வேணும், 10 வருஷம் கழித்து வர்ற அந்த ரிவர் லிங்கிங் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீர் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டும் வேணும், பேச்சும் வேணும், அதோடு சேர்த்து 50 வருஷம் அந்த திட்டமான ரிவர் லிங்கிங் அப்படிங்கிறதும் வேணும். இந்த 3ம் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கான ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க.